அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. கோடி நிலவை குளிர்விப்பவன். ஒரு நிலா 2 நிலா இல்லைங்க, கோடி நிலா. கோடி நிலாவை குளிர்விப்பவன் அப்படின்னா கோடி சூரியன்கள் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு சூரியன் ஒரு நிலா இருக்கு அப்படின்னா ஒரு பூமியும் இருக்குல்ல, அப்ப கோடி பூமி இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்படி கோடி பூமியுடைய சூரியனையும் நிலாவையும் குளிர்விப்பவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்தான் தாவேகாவின் தங்க தலைவன் ஜோசப் விசை. உலகத்துக்கே பொதுவான நிலாவை குளிர்விப்பவன் தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெருமையானது. இது சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கே நல்லா தெரிஞ்சவர் தாங்க, நாஞ்சில் நாடன். அப்படின்னா அவர் எழுத்தாளர். அவரை விட்டுறலாம், நாஞ்சில் மட்டும் வச்சுக்கலாம். நாஞ்சில் இருக்கிற சர்பத் இருக்குல்லங்க, சர்பத் அல்ல, அது குடிக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கும். இது கேட்பதற்கு இனிமையா இருக்கும் சம்பத்தவர்கள். நாவிற்கும் வயிற்றுக்கும் இனிமையானது சர்பத். அவர் நாவால் நம் காதுகளுக்கு இனிமையாவது சம்பத். நாவுக்கரசர் என்று பேர் வாங்க வேண்டிய சம்பத் நம்மளையெல்லாம் பார்த்து தேவையாடி இப்படி ஒரு புள்ள அப்படின்னு சொல்லி போட்டார். தேவையாடி ஒரு புள்ள, அவ புள்ளைய விட்டுட்டாரு, தேவையாடி பைய அப்படின்னு சொல்லிட்டாரு. தேவையாடி இப்படி ஒரு பையன்னு சம்பத்துடைய அம்மா கிட்ட இனி எல்லாரும் போய் கேட்பாங்க. இன்னோவா சம்பத் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அத பிரிச்சு கேட்டோம்னா நோ வா சம்பத் அப்படின்னு ஒருத்தர் பாசமா கூப்பிட்டுருக்காரு. உடனே அதுக்கு சம்பத்தை மயக்க வாங்கிட்டு இன்னும் போ அப்படின்னு அதை நான் திரும்பி கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சம்பத் கோமா தேவையாடி இந்த பையன் கேட்டார். தேவையாடி இப்படி ஒரு பையன் அவரு கேட்டனும் இங்கிருந்த சேர இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பறந்து போயிருக்கு. இதெல்லாம் நேத்து நடந்த விஷயம். ஆனா அந்த மேடையிலே அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு. அந்த அன்பை நம்ம பாராட்டணுங்க. அப்படியே கண் மூஞ்சி எல்லாம் அப்படி மாத்திக்கிட்டு இந்த கடினமான சொல்லை நான் சொல்லிவிட்டேன். கோடி நிலவை குளிர்விப்பவனுடைய தளபதி தான் நாஞ்சில் சம்பத். ஏங்க சம்பத்து, நீங்க நல்லா பேசுறீங்க, அத்தை போய் இது கூட சேர்த்து பேசுறீங்களே. இங்க சுதந்திர தினத்துக்கே நீங்க ஏதோ தேவையாடி பையன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி பாட்டி அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. எல்லாமே பெண்களை இழிவுபடுத்துற பேரு தான். ஆனா அந்த வச்சிட்டு இருக்கிற பாட்டுன்னு யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு சொல்லே அவனுக்கு கிடையாது. நீ யாரா வேணா இருந்தாலும், ஆனா பாட்டன் அப்படின்னு ஒரு பேரோ சொல்லாடலோ இங்க கிடையாது. என்ன வெங்காயத்துக்கு நீ கூப்பிட்ட உன் மேலதான் தப்புன்னு ஒரு ஆளும் சொல்ல மாட்டாங்க. ஆனா தேவையாடி இப்படி ஒரு பையன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா அது அந்த பையனை மீன் பண்ணலையாமா. அவங்க அம்மா தேவையாடி இப்படி ஒரு அம்மா அப்படின்னு மீன் ஆகுமாமா. சரி, இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உங்களில் யார் தவறு செய்யாதவர்களோ அவங்கெல்லாம் அந்த பெண்ணின் மேல கல்லை எறிங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னப்ப கையில இருக்கிற கல்லெல்லாம் கீழே போட்டு எல்லாம் திரும்பி போயிட்டாங்களாமா. தேவையாடன்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இங்க இல்லையே. அப்படி ஒரு வார்த்தை மட்டும் இங்க இருந்திருந்தா தேவையாடன் பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும்ல. ஆண்பாலுக்கு வார்த்தைகளே இல்ல, ஆனா தேவையாடி மட்டும்தான் இருக்கு. ஆண்களுக்கும் அதேதான், பெண்களுக்கும் அதே வார்த்தை தான். ஆமா, நீங்க எதுக்கு சம்பத் மேல சேர் எடுத்து அடிச்சீங்க? ஏன்னா சம்பத் அவர்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். இன்னைக்கு அவர் யார பார்த்து தேவையாடி இப்படி ஒரு பையன் அப்படின்னு சொன்னாரோ, இன்னைக்கு யார பார்த்து கோடி நிலவை குளிர்விப்பவன் அப்படின்னு சொன்னாரோ, அடுத்த கட்சிக்கு ஒரு 4-5 மாசத்துல போயிட்டாருன்னா அப்படியே மாத்தி பேசுவாரு. இன்னைக்கு கோடி நிலவை குளிர்விப்பவன் ஒருத்தரை மென்ஷன் பண்ணார்ல, அவரை கட்சி மாறினதுக்கு அப்புறம் தேவையாடி இப்படி ஒரு பையன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதாங்க. பட்டிமன்ற பேச்சாளரை பொறுத்த வரைக்கும் கொடுத்த தலைப்பை தான் உயர்த்தி பேசுவாங்க. என்ன காரணம்? அதுக்குத்தான் அவருக்கு பேமெண்ட். சம்பளத்துக்கு வேலை செய்யறவன் சம்பளத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வான். உங்களுக்கு யாருக்காவது உடனே சம்பத்துன்னு கேட்டதுக்காக என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. நான் சம்பளம் அப்படின்னு தான் சொன்னேன், சம்பத் இல்ல, சம்பளம். சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறவங்க. அப்படி சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற சம்பத்துக்கு நீங்க கொடுத்த சம்பளத்துக்காக என்ன வேலை வேணாலும் சம்பத்து பாப்பாரு. அப்படி சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற சம்பத்துக்கு தான் தெரியும் சம்பளத்தோட நம்ம நின்று கூடாது, எக்ஸ்ட்ரா இன்சென்டிவும் வாங்கணும்னு. அப்படி எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்னா என்ன? அதுதான் தேவையாடி இப்படி ஒரு பசங்க அப்படின்னு சொல்றாருல,
அந்த வார்த்தைக்கு தான் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும். அப்புறம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குற சம்பளத்தை இங்க வாங்க, இந்தாங்க உங்க சம்பளத்தை பிடிங்க அப்படின்னு காசு கொடுத்துருவாங்களா? சாமி, கோடி நிலவை குளிர்விப்பவனுக்கு தான் நீங்க காசு கொடுத்துருக்கீங்க. தேவையாடி இப்படி ஒரு பையன்னு சொன்னதுக்கு பேட்டா கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. அப்படி சம்பளத்தையும் தாண்டி பேட்டாவுக்காக பேசுறவுதான் நம்ம சேட்ட சம்பத். சேட்ட சம்பத், இனி அவரு பேரு நாஞ்சல் சம்பத் இல்ல, சேட்ட சம்பத். கோடி நிலவை குளிர்விப்பவன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீனிங்க கேளுங்களேன், அட்டகாசமா புழுகுவாரு. நிலா சூரியன் கிட்ட போய் லோனு கேட்டுச்சுங்க. சூரியன் கேட்டுச்சு, லோனை குடுக்குற, எப்படா திருப்பி கொடுப்ப? சாமி, நீ கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். வளர்பிறை அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்ச அந்த கடன், பௌர்ணமி அன்னைக்கு முழு கடனையும் சூரியன் கொடுத்துருக்கோம். அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிலா திருப்பி கொடுக்குங்க. அமாவாசை அன்னைக்கு மொத்த கடனையும் அடைச்சிருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு மொத்த கடனையும் வாங்கி தீமாறி கொதிக்கிற அந்த நிலாவை அமாவாசை அன்னைக்கு மொத்த கடனையும் கொடுத்து குளிர்விப்பவன் தான் நம்ம அம்மாவாசை விஜய். இல்ல அம்மாவாசை இல்லைங்க, அம்மாவின் ஆசை பெற்ற அம்மாவின் மகன் விஜய். கோடி நிலவை குளிர்விப்பவன். தேவையாடி இப்படி ஒரு பையன் 4 மாசத்துல இத மாத்தி பேசுவாரு. நீங்க ஏங்க சேர தூக்கி வீசி கஷ்டப்படுறீங்க? அவருக்கு சேர கொடுங்க, அவரு மாத்தி 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 உட்கார்ந்து பேசுவாரு. சம்பத் எப்படி இருந்த சம்பத்து தெரியுமா? பல நாட்கள்ல அவரோட இலக்கிய சொற்பொழிவுகள், அவரோட பேச்செல்லாம் கேட்டு மெய்மறந்து நின்றுருக்கோம். அந்த ஸ்லேடையும் அதுக்கான உதாரணங்களும் அந்த வார்த்தைகளும் அவருக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்த கொடுத்ததுங்க. ஆனா என்னைக்கு சம்பளத்துக்கு பேச ஆரம்பிச்சாரோ சம்பத்து, படித்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருந்த சம்பத்து, அப்படி பகிரும்போது கிடைச்ச பணம் அவருக்கு நிம்மதி குடிச்சுது. பணத்துக்கு ஆசைப்பட்ட சம்பத்து, ஏன் அப்பப்போ பேட்டா எனக்கு சம்பளமா கொடுத்துருங்கன்னு கேட்ட சம்பத்து. இப்படி சம்பளத்துக்கு சம்பத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வருது அவருக்கு. இப்பவும் நாஞ்சில் சம்பத் என்கிற அந்த நாவுக்கரசரை அவர் வாயில இருந்து அரசியல் அப்படிங்கிற சாக்கடையை மட்டும் எடுத்து போட்டுட்டோம்னா, அரசியல் சாக்கடைன்னு சொல்லலாம், அவர் நாவல இருக்கிற அரசியல் சாக்கடைன்னு சொல்லலாம். அதை மட்டும் எடுத்து போட்டுட்டோம்னா நாஞ்சில் சம்பத் இன்னைக்கும் இந்த தமிழுக்கும் இலக்கியத்துக்கும் நாவுக்கரசன் தான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற ஒரு ஆள் தான் நாஞ்சில் சம்பத். இப்படி தேவைப்படுற சம்பத்தை தேவையாடி இப்படி ஒரு சம்பத் அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க. மிஸ்டர் சம்பத், நீங்க சொன்ன கோடி நிலவை குளிர்விப்பவன் இருக்காருல்ல, அந்த குளிர்விப்பவன் இப்ப நார்த் இந்தியால எப்படி தெரியுமா குளிர வச்சுட்டு இருக்காரு? ஏமே தமிழ்நாடுமே விஜய்மே சிஎம்ஏ அவர் மந்திர் சந்திர் தெண்டிர்ல இருக்கிற எல்லா உண்டியிலையும் தூக்கிட்டு வந்துட்டாரு. அதாவது மந்திர்னா மசூதி, சந்திர்னா சர்ச்சு, டெந்திர்னா டெம்பிள், எல்லா உண்டியலுமே எடுத்துட்டு வந்துமே ஸ்கூல்மே கொடுத்துட்டாரு. ஹே, அப்படி கொடுத்து குழந்தைங்களை எல்லாம் படிக்க 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 வைக்கிறாரு. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சிக்ஷாமே 65 கொடுத்துருக்கிறாரு. இதை தாண்டி இந்திய தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவசம் இது பஸ், அன்னபூரணி 6 சிலிண்டர் கொடுத்துட்டாரு. அதனால அடுத்த பிஎம் விஜய் தான் நார்த் இந்தியா பூரா பரவிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்த தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் யாராவது கவனிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணிட்டாங்கன்னு வட இந்தியால பேச்சு போயிட்டு இருக்குது. இப்படி இதெல்லாம் கேக்குறப்ப கண்ணுக்கு தெரியாத ஆடைய மன்னருக்கு போத்துன அந்த நெசவாளர பேரு தான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளையெல்லாம் இங்க அம்மனமா நிக்க வச்சு போட்டு அங்க போய் விஜய் எல்லாத்துக்கும் புது ஆடை கொடுத்துருக்காருன்னு பேச்சு போய்கிட்டு இருக்குது. ஒருத்தனுக்கு 65,000 கொடுத்தா மொத்த தமிழ்நாட்டுக்குமே 6 சிலிண்டர் கொடுத்ததா அர்த்தமாமா. சம்பளத்துக்கு பேசுகின்ற சம்பத் அவர்களே, இந்த கோடி நிலவை குளிர்விப்பன பார்த்து இப்ப கேளுங்க, தேவையாடா இப்படி ஒரு வெத்து விளம்பரம் உனக்கு? அப்படி என்னத்த கிழிச்சன்னு நீயே உன் வாயால 2 விஷயத்த சொல்லு. நீ சொல்லாததையும் செய்யாததையும் வட இந்தியா மக்கள் பூரா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதே கத்தல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரன் கத்தனா, நான் விஜய்க்கு பொண்டாட்டியா போவேன். ஒரு பையன் சொன்னா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் அவருக்கு பொண்டாட்டியா பிறந்து அவரு காலம்தி விடுவேன், நான் இப்பவும் அவரை காதலிச்சுட்டுதான் இருக்கேன் அப்படின்னு இன்னொரு அம்மா. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா மக்களோட காசெல்லாம் எடுக்க மாட்டாரு, அவரோட காசு தான் செலவு பண்ணுவாரு. அண்ணா நீ சாப்பிடுனா, நீ தூங்குனா. எங்க அண்ணன் 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்துட்டாரு. அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க தான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுதான் விஜயாச்சினியோட லட்சணம். இத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா வட இந்தியாவே சேர்த்து காப்பாத்தலாம். ப்ரொமோஷன் அல்ல, கோடி நிலவை குளிர்விப்பவன் அப்படிங்கறதல்ல நம்மளோட வாழ்க்கை.
தேவையா நமக்கு இப்படி ஒரு சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லணும். வர இடைத்தேர்தல்ல இந்த சிஎம் திருந்தணும் அப்படின்னா, இந்த சிஎம்க்கு ப்ரொமோஷன் பண்ற நார்த் இந்தியா திருந்தணும் அப்படின்னா, வர இடைத்தேர்தல்ல விஜய்க்கு டெபாசிட் கிடைக்காம பண்ணா மட்டும்தான் விஜய்க்கு இந்த மாதிரியான இல்லாத ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும். அப்பதான் அவர் உண்மையாவே ஒரு அரசியல் கத்துக்கிட்டு திருந்தணும், மக்களுக்காக வேலை பார்க்கணும்னு வருவாரு. உங்க விஜய் திருந்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தான் அவரை திருத்தணும். அப்படி நீங்க திருத்தாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கே நாஞ்சல் சம்பளம் யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க போய் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ தேவையா இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னு கேட்டுருவாரு. அப்படியெல்லாம் கூடிய சீக்கிரம் அவர் மாத்தி பேசிடுவாருங்க. ஆனா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.